வெல்கம் பேக் டு மார்வலஸ் கல்வி யூடியூப் சேனல். +2 மாணவ செல்வங்களே வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபார் த எக்ஸாம் 2nd March 2026 பப்ளிக் எக்ஸாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு அந்தந்த கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் நன்றாக படித்தா உங்களால் கண்டிப்பாக முழு மதிப்பெண்கள் எடுக்க முடியும். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மற்ற தேர்வுகளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு படிக்க முடியும். நான் கொடுத்துருக்க இந்த கேள்விக்கு உண்டான விடையை படிச்சிருங்கன்னா உங்களால் 100% மார்க் எடுக்க முடியும். வெற்றி நிச்சயம். முதலாவதாக வினாயன் 22 முதல் 30 வரை உள்ள 2 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். நீங்கள் மொத்தம் 7 வினாக்கள் எழுத வேண்டும். மொத்த மதிப்பெண் 14. உறுப்பிலக்கணம்: விலங்கி கூட்டல் இ விலங்கி, விலங்கு பகுதி இ வினையெச்ச விகுதி. கலங்கி, கலங்கு கூட்டல் இ, கலங்கு பகுதி இ வினையெச்ச விகுதி. இது அடிக்கடி கேட்குறாங்க. ஈஸியாகவும் நீங்கள் எழுதிடலாம். 2 மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம். பொலிந்தான், பொலி கூட்டல் இத் வித்தின் பிராக்கெட் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஆண். பொலி பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்தகால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அமர்ந்தான், அமர் கூட்டல் இத் வித்தின் பிராக்கெட் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஆண். அமர் பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்தகால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. வியந்து, விய கூட்டல் இத் வித்தின் பிராக்கெட் இந்த் கூட்டல் இத் கூட்டல் உ. விய பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்தகால இடைநிலை. உ வினையெச்ச விகுதி. தொழுதனர், தொழு கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அர். தொழு பகுதி இத் இறந்தகால இடைநிலை. அன் சாரியை. அர் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக சாய்ப்பான். இந்த உறுப்பிலக்கணத்தை அடிக்கடி கேட்குறாங்க, கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சாய்ப்பான்: சாய் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆண். சாய் பகுதி இப் சந்தி இப் எதிர்கால இடைநிலை. ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. தந்தனன்: தா வித்தின் பிராக்கெட் த கூட்டல் இத் வித்தின் பிராக்கெட் இந்த் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன். தா பகுதி த என குறுகியது விகாரம். இத் சந்தி இந்தானது விகாரம். இத் இறந்தகால இடைநிலை. அன் சாரியை. அன் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. பேசுவார்: பேசு கூட்டல் இவ் கூட்டல் ஆர். பேசு பகுதி இவ் எதிர்கால இடைநிலை. ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது புணர்ச்சி விதி. தலைக்கோல், தலை கூட்டல் கோல். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசத்தப்ப மிகும். தலைக்கோல் இக்க சேர்த்து எழுத வேணும். அருங்கானம், இது அடிக்கடி கேட்குறாங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அருமை கூட்டல் காணம். ஈறுபோத என்ற விதிப்படி மைக்கெட்டு அருமை கூட்டல் காணம் என்பது அரு கூட்டல் காணம் என ஆனது. இனமிகள் என்ற விதிப்படி காக்கு இனமான இங்கு சேர்ந்து அருங்கானம் என ஆகியது. அதாவது அருங்கானம் அருமை கூட்டல் காணம். ஈறுபோதல் என்ற விதிப்படி மைக்கெட்டு அரு கூட்டல் காணம். இனமிகள் என்ற விதிப்படி அருங்கானம் ஆனது. தனியாழி, தனி கூட்டல் ஆழி. இ ஐ வழி எவ்வும். தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தனியாழி. செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி. ஈறுபோதல் என்ற விதிப்படி மைக்கெட்டு செம்பருதி என ஆனது. இனநிறை, இனம் கூட்டல் நிறை. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இனநிறை. பூம்பாவாய், பூ கூட்டல் பாவாய். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூம்பாவாய். ஏழை என, ஏழை கூட்டல் என. இ ஐ வழி எவ்வும். ஏழை கூட்டல் ஈ கூட்டல் என. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஏழை என. புகழெனின், புகழ் கூட்டல் எனின்.
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே புகழினின். வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் ஈறுபோதல் என்ற விதிப்படி மைகெட்டு வெம் கூட்டல் கதிர் ஆனது. முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி வெங்கதிர் ஆனது. அடுத்ததாக மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை தலை தழை, களை கலை கழை, அலை அலை அழை, விளை விளை விளை. இதற்குண்டான சொற்றொடர்களை ஒரே தொடராக அமைத்து எழுத வேண்டும். விடைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. களம் களம், போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. வளம் வளம், ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இதை போலவே கான் கான், ஊன் ஊன், திண்மை திண்மை, உழை உலை, புல் புல் முதலியவற்றுக்குண்டான விடையை பார்த்துக் கொள்ளுங்கள். 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. எடுத்துக்காட்டு: வானம் பர நிலவு தொடு, வானத்தில் பரப்பும் பறந்து நிலவை தொடுவோம். இதை போலவே கீழே இருக்கிற 4 சொற்களுக்கு தொடர் அமைத்து எழுத வேண்டும். குதிரை வேகம் ஓடு தாவு, குழந்தை நட தளிர்நடை விடு, திரை கான் கைத்தட்டல் மக்கள். இது டார்க்கா ஹைலைட் பண்றது அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால இதை கொஞ்சம் சரியா பார்த்துக் கொள்ளுங்கள். சருகு விழு மண் அலை, மின்மின் ஒளி எரி விழு. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஆற அமர, ஆணி அடித்தாற் போல, அகலக்கால், வழி வழியாக, கண் துடைப்பு. இந்த சொற்களை வைத்து ஒரு தொடரில் அமைத்து எழுதணும். அதற்குண்டான விடையை பார்த்துக் கொள்ளுங்கள். திருவளர் செல்வன், திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதி யாது? சரியான தொடர் திருவளர் செல்வன். இச் வரக்கூடாது. இச்சு வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது. எனவே திருவளர் செல்வன் என்பது சரியான விடை. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஐப்பசி அடைமழை ஊருணி நிறைந்தது. நீ இது 3 சொல்லி நீங்க ஆக்கணும். மானம், மானம் வரக்கூடாது. வானம், வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. இன்னைக்கு கிடையாது, இன்றைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். பனிமனை மட்டால் கூரை வைத்திருந்தன. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. எடுத்துக்காட்டு: பலகை, பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர். பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின. இதை போலவே தாமரை வெங்காயம், இது 2ம் மிகவும் முக்கியமானது. இதற்குடைய விடையை பார்த்துக் கொள்ளுங்கள். அதை தவிர கோவில் தலைமை, இதற்குண்டான வினையையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பாவிகம் விளக்குக. பாவிகம் என்பது காப்பிய பண்பே. காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினையே பாவிகம் என்பர். காப்பியம் எத்தனை வகைப்படும்? அவை. இதற்குண்டான விடையை பார்த்துக் கொள்ளுங்கள். தொன்மம் விளக்கம் தருக. தொன்மம் மித் என்றால் பழங்கதை, புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. கவிதையில் அது பழங்கதையை, அதாவது புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது. எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? மெய்ப்பாடுகள் 8 வகைப்படும். அவை நகை, அழுகை, இளிவரல், அருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. அடுத்ததாக கலைச்சொற்கள். ஏதேனும் ஒரு கலைச்சொற்கள் 2 கொடுத்துட்டு 1 எழுத சொல்லுவாங்க. வைஸ் சான்சலர், துணைவேந்தர், இதை அடிக்கடி கேட்கிறார்கள். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். 3 சுழினை போடணும். ஃபைன் ஆர்ட்ஸ், கவின் கலைகள். எபிகிராஃபி, கல்வெட்டியல். மியூசியம், அருங்காட்சியகம். சாஃப்ட்வேர், மென்பொருள். மிட்டாட்சி, தாய்வழி சமூகம். ஆர்டிஸ்ட், கவின் கலைஞர். சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட், வணிக மேலாண்மை. பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு அல்லது சுயசரிதை. மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதி. சப்ஸ்கிரிப்ஷன், உறுப்பினர் கட்டணம். ஃபைல், கோப்பு. ஃபோல்டர், கோப்புரை. அடுத்ததாக தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. எடுத்துக்காட்டு: நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது.
நம் மாநிலம் 2 சுனி இந்த மாதிரி நீயா மாற்றணும். சின்ன ரா பெரிய ராவா மாற்றணும். இதே மாதிரி இது அண்டர்லைன் பண்ண இருக்கக்கூடிய விடையை சரிபார்த்து கொள்ளுங்கள். எங்கள் ஊரில் நூலகம் கட்டிட அரசு சின்ன நிதி ஒதுக்கியது. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிடப்படுகின்றன. ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. இன்றைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். பனைமட்டியால் கூரையை வைத்திருந்தன. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். இதற்குண்டான விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது செய்யுள் குருவினா 2 மதிப்பெண் வினா 3 எழுத வேண்டும். வினா எண் 15 18 வரைக்கும் கொடுத்திருப்பார்கள். கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? விடியல் வனப்பு 2 சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. விளக்கம் தருக. மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? ஞாலத்தின் பெரியது எது? மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. கலிவிழா எழுச்சி தரும் விழா, ஒளிவிழா ஆரவார விழா. அடுத்ததாக உரைநடை குருவினா 2 மதிப்பெண்கள் வினா 2 வினாக்கள் எழுதினால் போதுமானது. வினா எண் 19 முதல் 21 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை குறிப்பு வரைக. அடுத்ததாக செய்யுள் சிறுவினா 4 மதிப்பெண்கள் வினா 2 வினாக்கள் எழுதினால் போதுமானது. வினா எண் 31 முதல் 34 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். எங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை குறிப்பிடுக. வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? குகனோடு ஐவராகி வீரனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுக. ஒருமுக எழினி பொறுமுக எழினி கரந்து வரல் எழினி விளக்குக. அடுத்ததாக சிறுவினா உரைநடை 4 மதிப்பெண்கள் வினா 2 எழுத வேண்டும். வினா எண் 35 முதல் 38 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக. மணந்தகம் விளக்குக. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? அடுத்ததாக நெடுவினா 6 மதிப்பெண் வினா 3 வினாக்கள் எழுத வேண்டும். அல்லது அல்லது என்று கொடுத்திருப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு ஏதானும் ஒன்றை எடுத்து எழுத வேண்டும். வினா எண் 44 முதல் 47 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதனை சான்றுகளுடன் நிறுவுக. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. எச்.ஏ. கிருட்டிணனார் கிறிஸ்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழியாக நிறுவுக. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இதனுடைய பதிலை கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதை அடிக்கடி கேட்கிறாங்க. சூரியனை பிரசவிக்கும் பாறை எனும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை குன்றாமல் சுருக்கி வரைக. உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. மனப்பாட பகுதி மனப்பாட பாட்டு. திருக்குறள் ஒன்று கேட்கப்படும். படும் என முடியும் குறள்.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தொடர்பு என முடியும் குறள். வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. மகற்கு என முடியும் குறள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உயிலை செய்நன்றி கொன்ற மகற்கு. மிகும் என முடியும் குறள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மையே அறிவே மிகும். உடைத்து என முடியும் குறள். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உங்களிடை என தொடங்கும் தண்டி அலங்கார பாடல். உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்கொளி நீர் ஞாலத்து இருளகற்றும் அங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன்று இணையது தன்னேர் இல்லாத தமிழ். குறள் வழி நின்றது எனத் தொடங்கும் சிலப்பதிகார பாடல். குறள் வழி நின்றது யாழே யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. துன்புலது எனத் தொடங்கும் கம்பராமாயண பாடல். துன்புலது எனினன்றோ சுகமுலது அது அன்றி பின்புலது இடைமண்ணும் பிரிவுலது என உன்னேல் முன்புலேம் ஒரு நாள்வேம் முடிவுலது என உண்ணா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம். குகனோடு எனத் தொடங்கும் கம்பராமாயண பாடல். குகனோடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானேம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானேம் புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. அடுத்ததாக வினாயன் 39 43 வரை அணிகள் கேட்பார்கள். அணிகள் ஏதானும் ஒரு அணியை படித்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி கேட்கிற அணியை இங்க கொடுத்திருக்கிறார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்த சேர்ந்து ஒழுகுவார் இக்குறட்பாயில் பயின்று வரும் அணியை விளக்குக. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அல்லது நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்க என கேட்பார்கள். இது நிரல் நிறை இக்குறட்பாவில் பயின்று வந்த அணி நிரல் நிறை அணி. விளக்கம். அணி விளக்கம். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ள சொல்வது நிரல் நிறை அணியாகும். குறள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அணி பொருத்தம். அன்பும் அறனும் உடைய இல்வாழ்க்கை என்று கூறிவிட்டு அதற்கு இணையாக பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அது அமையும் என வரிசை முறைப்படி பொருள் கொள்ளுமாறு வருவதால் இது நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. அடுத்ததாக ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் என்றால் ஏதேனும் ஒன்று. அணி விளக்கம். ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். குறள். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். அணி பொருத்தம். இனத்தை தெப்பமாக உருவகம் செய்த வள்ளுவர் உலக வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தவில்லை. எனவே இது ஏகதேச உருவக அணிக்கு பொருத்தமாயிற்று. அடுத்ததாக துறை. 2 துறை வரும். ஒன்று புறன்மொழி காஞ்சி துறை, மற்றொன்று கூதிர்பாசறை துறை. திணை. ஒன்று வாகை திணை, ஒன்று பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. நான் இங்கு உங்களுக்கு அதோடைய அர்த்தத்தை மட்டும் கொடுத்திருக்கிறேன். சான்றும் விளக்கத்தையும் படித்துக் கொள்ள வேண்டும். புறன்மொழி காஞ்சித்துறை. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக் கூறுதல் புறன்மொழி காஞ்சித்துறையாகும். வாகைத்திணை. வாகைத்திணை என்பது வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணையாகும். துறை கூதிர்பாசறை. கூதிர்பாசறை போர்மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு. இதற்குண்டான சான்று மற்றும் விளக்கத்தை எழுத வேண்டும். பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. யானைக்கும் அடி சரிக்கும், எறும்பு ஊற கல்லும் தேயும், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த பழமொழிகளுக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை நிகழ்ந்த நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. இதற்குண்டான விடையை
பார்த்துக் கொள்ளுங்கள். இலக்கிய நயம் பாராட்டுக. ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் மைய கருத்து, திரண்ட கருத்து, எதுகை, மோனை நயம், எதுகை நயம், மோனை நயம், ஏய்பு நயம் முதலியவற்றை எழுத வேண்டும். வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை அடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், கூ கூ என்று விண்ணை குடையுது காற்று, சட்டட சட சட்டச் சடடப்பா என்று தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம், எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா. வெட்டி கொட்டி இட் இட் சட்ட இட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும். மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. எட்டு எங்கனம் ஏ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடி எதுகை அடிமோனை. ஏ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, அடிமோனை. மைய கருத்தையும் திரண்ட கருத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தமிழாக்கம் தருக. ஆங்கிலத்தில் லைன் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய தமிழாக்கத்தை எழுதணும். இதனுடைய தமிழாக்கத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். Learning is a treasure that will follow its own owner everywhere. A new language is a new life. If you want people to understand you, speak their language. Knowledge of languages is the doorway to wisdom. The limits of my language are the limits of my world. அடுத்ததாக கடைசியாக தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பம். அனுப்புனர் பெறுநர் எழுதி ஐயா பொருள் தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பித்தல் சார்பு. தேதியை இப்போ இருக்கிற தேதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள். தங்கள் அலுவலகத்தில் அலையாக உள்ள தட்டச்சர் பணிக்கு தகுதியான நபர்கள் தேவை என அன்று வெளியான நாளிதழ் விளம்பரம் மூலம் அறிந்தேன். நான் 2026ஆம் ஆண்டு மாதம் போட்டுக்கொள்ளுங்கள். கடந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். தட்டச்சு தேர்வில் முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக 26னா 2024 ஆண்டு மார்ச் மாதம், 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் போட்டுக்கோங்க. எனக்கு பணியாற்ற வாய்ப்பளித்தால் செம்மையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றேன். எனது சான்றிதழ்களின் நகல்களை தங்களின் பார்வைக்கு இத்துடன் அனுப்பியுள்ளேன். நகல்கள்னா ஜெராக்ஸ் காப்பி. நன்றி. இணைப்பு தன் விவர குறிப்பு பயோடேட்டா, கல்வி சான்றிதழ், தட்டச்சு தேர்ச்சி சான்றிதழ், தமிழ் ஆங்கிலம், தட்டச்சுனா டைப்ரைட்டிங், இடம் போட்டுக்கோங்க, தேதி போட்டுக்கோங்க, இப்படிக்கு உண்மை உள்ள காக்கான்னு போட்டுக்கோங்க. உங்கள் பேரை எக்காரணத்தை கொண்டும் எழுதாதீர்கள். ஆல் த பெஸ்ட் மாணவர்களே. நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.